காலை நேரத்துல ஒரு கைவிடப்பட்ட சிட்டி. ஆனா அங்க நிசப்தமில்ல, மிதியடிகளின் சத்தமில்ல, வீரர்களின் குரல் இல்ல. அங்க கேட்கறது எல்லாமே ட்ரோன்ஸோட இரைச்சலும் ரோபோ டாக்ஸோட எந்திர காலடி சத்தமும் தான். வெல்கம் டு 2026. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் இல்ல, சீனாவின் அர்பன் வார்ஃபேர் ட்ரைனிங்கோட தற்போதைய நிதர்சனம். இங்க போர்க்களமே வேற லெவல்ல இருக்கு. சின்ன சின்ன மைக்ரோ ட்ரோன்ஸ் சிதறிப்போன கட்டிடங்களுக்குள்ள புகுந்து ஏஐ உதவியோட தெர்மல் இமேஜிங் மற்றும் 3D மேப்பிங் பண்ணுது. ஒரு நிழல் அசஞ்சா கூட போதும், அங்க யாரு இருக்காங்கன்னு டிஜிட்டலா வரைபடம் போட்டு கொடுத்துரும். கீழே பாத்தீங்கன்னா சென்சார்கள் பொருத்தப்பட்ட ரோபோ நாய்கள், ரோபோ டாக்ஸ். அது பாட்டுக்கு மேடு பள்ளங்கள்ல ஏறி ஆட்டோமேட்டிக்கா நகருது. ஒரு எதிரிய பார்த்ததும் செகண்ட்ஸ்ல இன்டகிரேட்டட் அட்டாக். புகை மூட்டம், சானிக் வெப்பன்ஸ்னு மனித வீரர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள போர்க்களமே கிளீன் பண்ணப்பட்டுடுது. இத ராணுவ மொழியில டீசென்ட்ரலைஸ்ட் வார்ஃபேர்னு சொல்றாங்க. அதாவது மேலிருந்து ஒருத்தர் ஆர்டர் போட வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒரு க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். ஆட்டானமஸ் மிஷின் லேர்னிங் மூலமா இந்த மிஷின்கள் தங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுக்கும். அதிகாரப்பூர்வமா பார்த்தா வீரர்களின் உயிர் ஆபத்தை குறைக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா உலக பாதுகாப்பு நிபுணர்கள் இதை ஒரு மேசிவ் பாரடைம் ஷிஃப்டா பார்க்கறாங்க. ஹை ஸ்பீட் ப்ராசஸிங், லோ லேட்டன்சி டேட்டா லிங்க்ஸ், ஸ்வாம் கோஆர்டினேஷன்னு எல்லாமே இப்ப ரெடியா இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆல்கோரிதம்ஸ் தானாவே கத்துக்கிட்டு போர்க்களத்துல முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சா அங்க ஒரு மனுஷனோட கண்காணிப்பு எவ்வளவு தூரம் இருக்கும்? ஆளில்லா ஆயுதங்கள் குறித்த சர்வதேச விதிகள் இன்னும் வலுவா இல்ல. இன்னைக்கு இந்த மஃபில்டு கார்டியன்ஸ், அதாவது ஸ்டீல், சிலிகான் மற்றும் புரோகிராமிங்கால் உருவான இந்த எந்திரங்கள் போர் உத்தியையே மொத்தமா மாத்திட்டு இருக்கு. இனி மனிதன் முன்னணியில் நிக்க போறதில்ல, அவன் வெறும் ஒரு சிஸ்டம் டைரக்டர் அல்லது மிஷன் கோஆர்டினேட்டர் மட்டும்தான். ஆனா ஒரு முறை இந்த அட்டானமஸ் நெட்வொர்க் இயங்க தொடங்கிட்டா அதை கட்டுப்படுத்துறது யார் கையில இருக்கும்? மோதல் ஏற்படும்போது அதை தடுத்து நிறுத்துற அதிகாரம் யாருக்கு? யோசிச்சு பாருங்க. ஃபியூச்சர் வார்ஃபேர் இன்னும் வரப்போறதில்ல, அது ஏற்கனவே இங்க வந்துடுச்சு. த ஃபியூச்சர் ஆஃப் வார் இஸ் ஆல்ரெடி ஹியர். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.